ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஃபுல் பிடிஎஃப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கல யூனிட் 9 இருக்கு இல்லைங்களா, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அந்த இதில் தான் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், இந்த டாப்பிக்கு தான் ஃபுல் பிடிஎஃப் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் தான், ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னாக்கல நீங்கள் வந்துட்டு இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணலாம். ஃபுல் புக்கு கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கல 290 பேஜஸ் இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 290 பேஜஸ் இருக்குது ஃபுல்லாகவே. ஓகே, இந்த இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, ஸோ இதுதான் யூனிட் 9க்கான சிலபஸ், டிஎன்பிசியில் கொடுத்த சிலபஸ்ஸு. அதைப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இது டிஎன்பிசி சிலபஸ், ஓகேங்களா. இது டிஎன்பிசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னாக்கல இங்கே ஒரு டாபிக் வந்து கவர் ஆகிருக்கு, மனித வள மேம்பாடு அப்படின்றது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கவர் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த டாபிக் ரிலேட்டானது அரசியல் கட்சிகள், தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழு, பொது கருத்து மற்றும் கட்சி முறை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 6th இருந்து 12th வரலையும் எங்கெங்கெல்லாம் நமக்கு கவர் ஆகுங்களோ அதெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் மெட்டீரியலை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பொருளாதார போக்குகள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாட்டில் தொழிற்துறை தொகுப்புகள், தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி, தமிழக அரசியல் சமூக நல திட்டங்கள். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிற புக்கு தான் அது, இந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கல சமத்துவம் பெறல், ஸோ சமூக நீதியும் சமூக நல்லிணக்கம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தேடி பார்த்து நாம் வந்து மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கோம், எல்லாமே கம்பைல் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ தமிழகத்தில் கல்வி மற்றும் நலவாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஸோ இது தமிழகத்தோட விடுதலைக்கு முன் கல்வி வளர்ச்சி, விடுதலைக்கு பின் கல்வி வளர்ச்சி. ஸோ எல்லாமே இப்போ நலவாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றா எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தமிழகத்தின் மின் ஆளுமை, இது பார்த்தீங்கன்னாக்கல நமக்கு வந்து இந்த டாப்பிக்கும் தமிழக அரசு திட்டங்கள், இந்த 2 டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னாக்கல நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இந்த 2 டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் பேஜ் நம்பர் எந்தெந்த பேஜஸில் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளார எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கல புக்கு வைஸு உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கல 2007 எடிஷன், இதெல்லாம் ரொம்ப பழைய புக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் அது எல்லாமே நம்ம டாபிக் வைஸ். இப்போ மனித வள மேம்பாடுன்னா இதெல்லாம் பாருங்கள் சும்மா ஒவ்வொரு பேராக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை விடாமல் நாம் எடுத்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஒரு பேராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம தேடி உங்களுக்கு எடுத்து போட்டு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இதெல்லாம் அந்தந்த பேஜ் நம்பர் வந்து அங்கே முன்னாடி இண்டெக்ஸில் கொடுத்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மின் ஆளுமை, இந்த டாபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கல நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. இந்த டாபிக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்கள், இந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாமளாக இது நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெடி பண்ணுது. ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. 9944448577 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல 190 பேஜஸ் இருக்குது டோட்டலாக. யூனிட் 9 அப்படின்றதுக்கு டோட்டலாக கவர் ஆகிறது பார்த்தீங்கன்னா நாம் ரெடி பண்ணியிருக்கிறது 290 பேஜஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு தகவல்கள் வேணும் இந்த மெட்டீரியல் பற்றி, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா. இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தமிழகம் வளர்ச்சி நிர்வாகத்தோட பொருளடக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் கிட்டத்தட்ட 22 லெசன்ஸ் வந்து இதில் உங்களுக்கு அடங்கியிருக்கு, ஓகேங்களா. பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பண்ணியிருப்போம்.
சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.